எங்கு சொத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு, எங்கு சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கு நீ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இடையிலே புகுந்து நீ இருக்காத நான் தான் இருப்பேன் என்று சொல்வதற்கு அப்பம் பாட்டன் சொத்தா இருந்தால் நீ கேளு. நீ எங்கேயாவது களவாண்டு வந்திருந்தால் அதிலே நான் நிர்வாகம் பண்ணுவேன் என்று நீ சொல்லு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இது முஸ்லிமுடைய சொத்து, முஸ்லிமுடைய முன்னோர்கள் வக்ஃபாக இறைவனுக்காக வேண்டிய அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு சொத்துல நானும் மூக்க நுழைப்பேன் அப்படின்னா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? வக்ஃபு என்பது முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்தை அவர்கள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். வக்ஃபுல நீ கை வைத்தால் அங்கே அத்தனை பேரும் அந்த சொத்திலே நிர்வாகம் பண்ணலாம், எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், இதே போன்ற ஒரு சட்டத்தை கோயில் நிர்வாகத்துக்கு நீ கொண்டு வருவியா? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது, அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இந்துக்கள் நிர்வாகம் பண்ணணுமா? அங்கேயும் ஒரு முஸ்லிம் வந்து நிர்வாகம் பண்ணணுமா? பதில் சொல்லுங்க. மோடி இடத்தில் பதில் கிடையாது, அமித்ஷா வகைராக்கள் இடத்தில் பதில் கிடையாது. நியாயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது வக்ர புத்தி கொண்டவர்கள், திருட்டு புத்தி கொண்டவர்களிடத்தில் அபகரிக்க வேண்டும், முஸ்லிம் சொத்தை ஆட்டைய போட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு இடத்தில் ஒரே ஒரு நியாயமான பதில் கூட கிடையாது. சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த போராட்டம். கண்டிக்கிறோம் 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 வன்மையாக கண்டிக்கிறோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும், முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் உறக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம். நாம் ஓங்கி உரைப்போம், நாம் ஓங்கி உரைப்போம், நாம் ஓங்கி உரைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து. வக்ஃபு எங்கள் சொத்து, வக்ஃபு எங்கள் சொத்து. இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் அழிப்போம், உன் கொட்டம் அழிப்போம், உன் கொட்டம் அழிப்போம். உன் சட்டம் தகர்ப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். வக்ஃபை இழக்கவும் மாட்டோம், வக்ஃபை இழக்கவும் மாட்டோம். நீ சுருட்ட நினைத்தால், நீ சுருட்ட நினைத்தால் உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிற மத நண்பர்களே, தோழர்களே, காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகளே, அன்பு மிகுந்த சகோதரர்களே, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் என்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்களோ அன்றில் இருந்து இன்று வரையிலேயும் அவர்களுடைய ஒரே அஜெண்டா, ஒரே செயல் திட்டம் முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும், முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. அவர்களுடைய பல்வேறு திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், முதலிலே ராமர் கோயில் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடித்து அங்கே கோயிலை கட்டினார்கள். அதற்கு பின்பு முத்தலாக்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தனி சட்டமாக இருந்த 370வது பிரிவை அவர்கள் நீக்கி இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்களை போடுவதுதான் அவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், நாங்கள் இந்து சமுதாயத்தை பாதுகாக்க வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்களாக விளங்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இதுவரையிலையும் எதையும் செய்யவில்லை. விலைவாசி விண்ணை முட்டுகிறது, அதற்கு இவர்கள் எந்த தீர்வும் காணவில்லை. அதே போன்ற பல்வேறு விஷயங்களிலே
இந்து மக்கள் அவ்வளவு நசுக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண முடியவில்லை. படிப்பிலே, வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் நாங்கள் இந்துக்களுக்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களை கண்டுகொள்ளாமல் அதே நேரத்தில் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, ஓட்டு வங்கிக்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை அடக்கி ஒடுக்கிவிட வேண்டும் என்ற சிந்தனையிலே ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது வக்ஃபு போர்டிலையும் கை வைத்திருக்கிறார்கள். அது என்னப்பா வக்ஃபு சொத்து? ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே அதிகமான சொத்துக்கள் நம்முடைய ராணுவத்திற்கு சொந்தமானது. இரண்டாவது, நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலங்கள் கூடுதலாக இருக்கும். மூன்றாவது, நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வக்ஃபு சொந்தமான இஸ்லாமியர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த வக்ஃப் போர்டுக்கு மாத்திரம் சொந்தமான நிலங்கள் மூன்றாவது நிலையில் இருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு இது கண்ணை உறுத்தாதா? அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இது போன்ற சொத்துக்களை கண்ணை உறுத்தாதா? காஷ்மீரிலே 370 என்ற அந்த பிரிவை நீக்குவதற்கு என்ன காரணம்? அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அங்கே நிலம் வாங்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டித்தான் இவர்கள் அந்த 370 சட்ட பிரிவை நீக்கினார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரன் காஷ்மீரில் நிலம் வாங்குவதற்காக வேண்டிய அல்ல, அல்லது வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரன் அவன் காஷ்மீரில் நிலம் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரவில்லை. அவர்களுடைய கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அல்லது அது போன்ற துறையை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய மில்லியனர்கள் அங்கே நிலம் வாங்கணும். அதுக்குத்தான் அதை நீக்கினாங்க. இப்பவும் என்ன நிலை? வக்ஃப் போர்டு. இந்த வக்ஃப் போர்டை நாங்கள் சரி செய்ய போகிறோம், அதை நாங்கள் சரியாக கையாள போகிறோம் என்ற பெயரிலே அதிலே மூக்கை நுழைக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இதே கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு கட்டடங்கள், அவர்கள் தொழில் செய்யக்கூடிய பல்வேறு இடங்கள் அனைத்தும் வக்ஃபுக்கு சொந்தமான இடங்கள், அனைத்தும் வக்ஃபு சொந்தமான இடம். அப்ப கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக வேண்டி செயல்படக்கூடிய மத்திய பாஜக அரசு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதை சொல்கிறதோ அதற்காக வேண்டித்தான் இப்பொழுது இந்த வக்ஃப் போர்டு சட்டத்திலையும் தலையை நினைக்கிறார்கள். முதல்ல வக்ஃப்னா என்ன அது தெரியணும். மோடிக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை, அதிகாரிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. வக்ஃபு என்பது எங்களுடைய முன்னோர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற அந்த நேரத்திலே அல்லது அதற்கு பின்னால் பல்வேறு செல்வந்தர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் இறைவனுக்காக தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய சொத்துக்களை வக்ஃபுக்கு எழுதி கொடுத்தார்கள். எங்கே இருந்தோ கொள்ளையடித்த சொத்து அல்ல, அத்வானிக்கும் அதானிக்கும் வந்த சொத்துகள் போன்ற அல்ல, எவன்டையும் கையூட்டு பெற்ற சொத்துக்கள் அல்ல, யாரிடத்திலாவது லஞ்சத்தை பெற்று அல்லது வேறு ஏதாவது வன்முறைகளை செய்து அபகரித்த சொத்து அல்ல. அது எல்லாம் உங்களுடைய பழக்கம். இது இஸ்லாமியர்கள் அவர்கள் வேர்வை சிந்தி இந்த நாட்டிலே உழைத்து அவர்கள் உருவாக்கிய அந்த சொத்துக்களை அவர்கள் மரணத்திற்கு பின்னால் இன்னபிற மக்கள் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதற்காக இறைவனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்து தான் வக்ஃப் போர்டு. அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைதான் வக்ஃப் போர்டு. இது எல்லாமே ஏதோ நேற்று இன்னைக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த வக்ஃப் போர்டுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நிலங்களை அதை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த வக்ஃப் போர்டு என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள், சட்ட திட்டங்களை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலம் அப்படி என்று இருந்தால் யாராவது நிர்வாகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 9 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அங்கே சொத்துக்கள் இருக்கிறது. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்துக்களை கொண்ட இதை நிர்வாகம் பண்ணுவதற்கு தான் வக்ஃபு வாரியம் என்ற அந்த ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் அதிலே பல்வேறு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள். யார் நிர்வாகம் பண்ணணும், எப்படி எல்லாம் நிர்வாகம் பண்ணணும், இதனுடைய வரவுகளை எப்படி கண்காணிக்க வேண்டும், இதிலே வருகின்ற வரவுகளை யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எல்லா விதமான சட்ட திட்டங்களும் அதிலே இருக்கிறது. கொடுமை என்ன? இன்றைக்கு இந்த நாட்டிலே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலங்கள், அசையக்கூடிய சொத்து, அசையாத சொத்து அனைத்தும் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது.
எந்த அளவுக்கு என்றால் 50% மேலான சொத்துக்கள் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சொத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வக்ஃபு போர்டும் சில இடங்களிலேயே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி முயற்சி செய்கின்ற பொழுது வக்ஃபு போர்டு உடைய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று ஆவணத்தின் அடிப்படையில், ஏதோ கதையின் அடிப்படையில் இல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் இல்ல, எங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் எழுதி கொடுத்தார்களே அந்த பட்டயத்தின் அடிப்படையில், பட்டாவின் அடிப்படையிலேயே வக்ஃபு போர்டு அதை ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து இது வக்ஃபு இடம், இது வக்ஃபு இடம் என்று சொல்லும் போதுதான் அதானி இருக்கக்கூடிய இடம் வக்ஃபு சொந்தமானது, அம்பானி இருக்கக்கூடிய இடம் வக்ஃபு சொந்தமானது, பெரிய பெரிய பண முதலைகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வக்ஃபு சொந்தமானது. அப்ப நோட்டீஸ் கொடுக்கறாங்க. இதுதான் வம்பு. நோட்டீஸ் அங்க கொடுத்து இது வக்ஃபுடைய இடம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆகா எனக்கே கை வைக்கிறியா, அப்ப வக்ஃபுடைய மாத்திருவோம், சட்டத்தையே மாத்திருவோம், சட்டம் வக்ஃபோடு இப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே எனக்கு நீ நோட்டீஸ் அனுப்புறீங்க, எல்லாத்தையும் மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் இதிலே கையை வைக்கிறார்கள். இப்ப இவ்வளவு நிறைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களைத்தான் அபகரிக்க பார்க்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இது இஸ்லாமியர்கள் அவர்கள் சம்பாதித்து அவர்கள் உருவாக்கிய, எங்களுடைய அப்பம்பாட்டன் உருவாக்கிய சொத்துக்கள் இது. மதுரையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதே ரோட்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல், பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்கம் பள்ளிவாசல், அதே போன்று வேற வேற பள்ளிவாசல் எல்லாமே வக்ஃபோடு. இப்ப என்ன சட்டம் கொண்டு வராங்க? இந்த வக்ஃபோட வக்ஃபு நிலம் என்று தீர்மானிப்பதா இருந்தால் நீ தீர்மானிக்க கூடாது. நம்ம அப்பம் பாட்டம் உருவாக்கி இருக்கிறான், அவன் தன்னுடைய சொத்துக்களை முஸ்லிம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறான். அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு முஸ்லிம்கள் நிர்வாகம் பண்ணணும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ நிர்வாகம் பண்ணக்கூடாது, எதை நம்ம பள்ளி வாசல நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடாதான், நம்ம வக்ஃபு சொத்தை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடாதான். பிறகு யாரப்பா நிர்வாகம் பண்ணணும்? அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு வருவேன். அதுல முஸ்லிம் அல்லாத இன்ன பிற மக்களை நான் திணிப்பேன், அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இப்ப சுங்கம் பள்ளிவாசலோ அல்லது மற்ற பள்ளிவாசலோ வக்ஃபுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் நாளைக்கு என்ன வரும்? இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பள்ளிவாசல் வக்ஃபுக்கு சொந்தமான இடமா இல்லையா என்பதை இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தீர்மானிப்பார். அவர் வக்ஃபோடு இல்ல, இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் இல்ல என்று சொல்லிவிட்டால் பள்ளிவாசலை காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாவது ஓடிடணும். அதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. வக்ஃபு போர்டு என்று ஒரு போர்டு இருக்கிறது, அது அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணுகிறது. அதிலே பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதிலே ஏதாவது ஓட்டை இருந்தால், அதிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை ஆய்வு செய்யலாம். ஆனா இருக்கக்கூடிய சட்டங்கள் அபகரிப்பதற்கு எதிராக இருக்கிறது. இருக்கக்கூடிய சட்டம் இருக்குது, வக்ஃபு போர்டு சட்டம். இதுல எவ்வளவு அற்புதமான சட்டத்தை வச்சிருக்காங்கன்னா, ஒரு வக்ஃபு போர்டு இடத்தை இன்னொரு ஆள் ஆக்கிரமிப்பு செய்தால் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் ஏறத்தாழ பிணையில் வர முடியாத 2 ஆண்டுகள் ஜெயிலு அப்படின்னு இருக்குது. இப்படி இருந்தால் நிறைய பேர் உள்ள போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய முதலைகள் உள்ள போக வேண்டியிருக்கும். அதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒழிச்சிரு, அது எதுவுமே இருக்கக்கூடாது. வக்ஃபோடு என்று சொல்லக்கூடிய அதிலே வக்ஃபுக்கு சொந்தமான இடம்தான் என்பதை தீர்மானிப்பதற்கு நீ தீர்மானிக்க கூடாது. எவன் எழுதி கொடுத்தானோ அவன் தீர்மானிக்க கூடாது, மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது. கலெக்டர் தீர்மானிப்பாரு, அல்லது வக்ஃபோடுக்கு என்று சில ஆட்களை நாங்க நியமனம் பண்ணுவோம், அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அவங்க தீர்மானிச்சு இது வக்ஃபோடு இடம் என்றால் அது சரியாக இருக்கும், இல்லை என்றால் நீங்க காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம்! அட எங்கு சொத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு, எங்கு சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கு நீ ஒரு சட்டத்தை கொண்டு இடையிலே புகுந்து நீ இருக்காத நான் தான் இருப்பேன் என்று சொல்வதற்கு அப்பம் பாட்டன் சொத்தா இருந்தால் நீ கேளு. நீ எங்கேயாவது களவாண்டு வந்திருந்தால் அதுல நான் நிர்வாகம் பண்ணுவேன் என்று நீ சொல்லு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இது முஸ்லிமுடைய சொத்து, முஸ்லிமுடைய முன்னோர்கள் வக்ஃபாக இறைவனுக்காக வேண்டிய அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு சொத்துல நானும் மூக்க நுழைப்பேன் அப்படின்னா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? அதனாலதான் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க மாத்திரமல்ல இன்ன பிற மக்களும், தொப்புள் கொடி உறவை சார்ந்த இந்து சகோதரர்களும், எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கேட்கிறார்கள். வக்ஃபு என்பது முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்தை அவர்கள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். இதுல இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஜைனர்களுக்கோ புத்தர்களுக்கோ வேற மதத்தை சார்ந்தவர்களுக்கோ அங்கே மூக்கை நுழைப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா அவங்க சொத்து அவங்க நிர்வாகம் பண்றாங்க. இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
இன்னொன்னையும் கேட்கிறாங்க, வக்ஃபுல நீ கை வைத்தால் அங்கே அத்தனை பேரும் அந்த சொத்திலே நிர்வாகம் பண்ணலாம், எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், இதே போன்ற ஒரு சட்டத்தை கோயில் நிர்வாகத்துக்கு நீ கொண்டு வருவியா? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது, அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இந்துக்கள் நிர்வாகம் பண்ணணுமா, அங்கேயும் ஒரு முஸ்லிம் வந்து நிர்வாகம் பண்ணணுமா? பதில் சொல்லுங்க. மோடி இடத்தில் பதில் கிடையாது, அமித்ஷா வகைராக்கள் இடத்தில் பதில் கிடையாது. நியாயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது வக்கர புத்தி கொண்டவர்கள், திருட்டு புத்தி கொண்டவர்களிடத்தில் அபகரிக்க வேண்டும், முஸ்லிம் சொத்தை ஆட்டைய போட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு நியாயமான பதில் கூட கிடையாது. அப்ப நீ இங்க வந்து எல்லாரும் உள்ளே மூக்கை நுழைக்கலாம் அப்படின்னா, அப்ப மற்ற வழிபாட்டு தலங்கள் மற்ற மக்களுடைய சொத்துக்கள்ல அங்கே மூக்கை நுழைக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை நடத்துகிறார்கள், தேவாலயத்தை நடத்துகிறார்கள், அங்கே ஒரு முஸ்லீம் போய் அங்க போய் மூக்கை நுழைக்க முடியுமா? அங்கே இதே போன்று வக்ஃபு சொத்து தானே அங்கே இருக்கிறது, எல்லா இடத்திலும் அதுதானே இருக்கிறது. கோயிலுக்கு என்று தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களை அவர்கள் நிர்வாகம் பண்ணுவார்கள், குருத்துவாவுக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களை அவர்கள் நிர்வாகம் பண்ணுவார்கள், முஸ்லிம்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களை அவங்க நிர்வாகம் பண்ண போறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வக்ஃபு சார்ந்த இந்த சட்டம், இதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இருக்கிறது. இந்த சட்டங்கள்லாம் போட்டது யாரு? ஏன்னா பாகிஸ்தான் பிரதமர் போட்டாரு, ஆப்கானிஸ்தான்ல இருந்தா வந்து இந்த சட்டத்தை போட்டான், அமெரிக்கால இருந்து வந்து போட்டானா? அட இந்தியர்கள் தானே போட்டது. இதே நாடாளுமன்றத்தில் தானே அந்த சட்டத்தை ஏற்றினார்கள். வக்ஃப் போர்டு, அதற்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் நீங்க நம்ம நாட்டுக்காரர் தானே போட்டாங்க. என்ன அதுல பிரச்சனை? உனக்கு என்னப்பா பிரச்சனை? அந்த சொத்தை நிர்வாகம் பண்ணுவதில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதற்கு சட்ட வடிவங்கள் இருக்கிறது. இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்தா, வக்ஃப் போர்டு அதை தீர்மானிக்கும். அதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா, ஹைகோர்ட் போங்க. அதுலயும் திருப்தி இல்லையா, சுப்ரீம் கோர்ட் போங்க. இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில், இந்த நாட்டினுடைய இறைமையாண்மையின் அடிப்படையில் தானே அந்த வக்ஃப் போர்டு சட்டம் இருக்கிறது. இவ்வளவு தெளிவாக இருக்கும் போதும் அப்ப நீங்க அபகரிப்பதற்கு, குறுக்கு வழியில வருவதற்கு என்ன நோக்கம்? வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு சொத்து இருக்குது முஸ்லிம்களுக்கு, வக்ஃப் வாரியத்திற்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏதாவது ஒன்றை செஞ்சு அந்த சொத்தை நான் அழிச்சிருவேன், ஆட்டைய போட்டுருவேன். இதுக்காக வேண்டி முஸ்லீம்கள்ல சில பேரை அப்படியே தயார் பண்ணி வைப்பாங்க பிஜேபி காரங்க. ஒரிஜினல் முஸ்லீமா இருக்காது, தொப்பி போட வச்சு அல்லது வேற ஏதாவது இஸ்மாயில் இப்ராஹிம்னு பேரை வச்சு இந்த வக்ஃப் போர்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கோர்ட்டுக்கும் போவாங்க. இது அவங்களுடைய அரசியல் பாலிசி. எல்லாத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உழவு செய்வாங்க. இப்படி எல்லாம் செய்து முஸ்லிம்கள்ட்டே ஒரு பயங்கரமான எதிர்ப்பு. எதுக்கான்? வக்ஃப் போர்டு சட்டத்தில் முஸ்லிம்களுக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பான். அட எங்களுக்கு ஏன்டா அதுல எதிர்ப்பு வருது? எங்களுக்கு அதுல எதுக்கு எதிர்ப்பு வருது? ஒன்னே உள்ள வேணா சண்டை வரும். எதுல சண்டை வரும்? அந்த வக்ஃப் போர்டு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் வேண்டுமானால் நீ தலைவரா நான் தலைவரா, அதுவும் எலெக்ஷன் நடக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். எல்லாத்திலையும் தானே வருது, வேற எதுல வரல? இதை தாண்டி இந்த வக்ஃப் போர்டுல வேற என்ன பிரச்சனை இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் எவ்வளவு பாதுகாப்பானது என்றால், ஒரு முஸ்லிமே வக்ஃப் போர்டு சொத்தை அவன் அபகரிக்கிறான் என்றால் 2 வருஷம் உள்ள போகணும். முஸ்லிம் என்பதற்காக சலுகை கிடையாது. வேற யாரும் அபகரித்தாலும் வக்ஃப் சொத்தை ஆட்டைய போட்டாலும் அவனுக்கும் சலுகை கிடையாது. இவ்வளவு தெளிவா இருக்குது. நாட்டில் அவ்வளவு அற்புதமான சட்டத்தை ஏற்றித்தானே வக்ஃப் போர்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தெளிவான சட்டம் இருந்தும் வேண்டாம், நாங்க உள்ள வருவோம், நீ உள்ள வா. அதே தான் இப்ப நாங்களும் கேட்கிறோம். சரி ரைட்டு, எல்லாரும் உள்ள வருவாங்க, எல்லாரும் உள்ள வரலாம் அப்படின்னா இஸ்லாமிய மத சுதந்திரத்தில் மாத்திரமல்ல, அல்லது மதத்திற்காக வழங்கப்பட்ட இந்த சொத்துல மாத்திரமல்ல, அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சொத்துலையும் எல்லாரும் தலையிடலாம், சட்டம் கொண்டு வா பார்ப்போம். நீ யாரை நம்பி ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறாயோ அவர்களே உன்னை செருப்பால் அடிப்பாங்க. ஏன்? சாத்தியம் இல்லை. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையின் அடிப்படையில் வழிபாடு செய்யக்கூடியவங்க. அவங்க மதத்தின் அடிப்படையில் அந்த மதத்தை வளர்ப்பதற்கோ அல்லது வழிபாடு செய்வதற்கோ தானங்கள் செய்யலாம் என்று நம்முடைய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் செய்யறாங்க. இப்ப அதுல போய் கைய வைக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய கொடுமை.
எவ்வளவு பெரிய அநியாயம். அதனாலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதற்கு எதிராக கடுமையான கண்டன குரலை பதிவு செய்கிறார்கள். மத்திய அரசாங்கமே இந்த சட்டத்தை நீங்கள் கைவிடுங்க. இது நியாயமான ஒரு சட்டம் அல்ல. வக்ஃப் போர்டுல நீங்கள் கை வைப்பது என்பது அது நியாயமான சட்டம் அல்ல. ஒரு பேச்சுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் தாண்டி வலுக்கட்டாயமாக இந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினீர்கள் என்றால் ஒரே ஒரு எச்சரிக்கை தான். ஏற்கனவே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சி மிக்க போராட்டத்தை நடத்தியது. வரலாறு இன்னும் அதை மறக்கவில்லை. நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள். அது போன்ற ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்திய இஸ்லாமியர்களும் இந்திய மத்திய பாஜக அரசுக்கு எதிராக களம் காணும் என்று உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறோம். அதே போன்று எதிர்க்கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை எதிர்க்கிறீர்கள், திருத்த சட்டங்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இதோடு நின்றாதீங்க. நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக குறுக்கு வழியில், பாசிச வழியில் பாஜக கொண்டு வரும் என்றால் அதை எதிர்த்து நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பாஜக அரசு மாதிரி நாளைக்கு நீங்களும் மைனாரிட்டியாக ஆகின்ற எந்த காலத்திலையும் இஸ்லாமியருடைய வாக்கை பெற முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு, பாஜக அரசு நீங்கள் நினைத்தால் எங்களிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, எதையும் நாங்கள் சாதிப்போம் என்று நீங்கள் பகல் கனவு கண்டீர்கள் என்றால் வரலாறை திரும்பி பாருங்கள். பக்கத்து நாடை பாருங்கள். பங்களாதேஷையும் இலங்கையும் எடுத்து பாருங்கள். இந்திய நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக கிளந்தெழுவார்கள் என்றால், உங்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக கிளந்தெழுவார்கள் என்றால், ஜனநாயக வழியில் போராட்டத்தை கையில் எடுப்பார்கள் என்றால் உங்களால் தப்பித்து ஓடக்கூட ஒரு நாடும் இடம் கொடுக்காது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு, இந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தாதீர்கள். அமல்படுத்துவது என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் மிக எதிரான ஒன்று என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலேயும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக அடிப்படையான நோக்கம், சமீபத்திலே மத்திய பாஜக அரசு வக்ஃப் வாரியத்தில் கை வைத்து அதில் இதுவரையிலும் இருக்கக்கூடிய நியாயமான சட்டங்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு சாதகமான சட்டங்களை புகுத்தி முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தை அபகரிக்க அவர்கள் முனைகிறார்கள். பொதுவாகவே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அது பதவியேற்ற நாளில் இருந்து ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு விரோதமான பல்வேறு விதமான சட்டங்களைத்தான் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். முத்தலாக்கு தடை சட்டம், சிஏஏ சட்டம், காஷ்மீரிலே 370 போன்ற சட்டங்கள், இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை நீக்குவதும் முஸ்லிம்களை மாத்திரம் குறிவைத்து தாக்குவதும் அவர்களுடைய போக்காக இருக்கிறது. அந்த வரிசையில்தான் இப்பொழுதும் வக்ஃப் வாரியத்திலே கை வைத்திருக்கிறார்கள். வக்ஃப் வாரியம் என்பது, அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்பது முஸ்லிம்களுடைய முன்னோர்களாக எங்களுடைய அப்பன் பாட்டன் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக, அவர்களில் ஏழை மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நிலங்களை இறைவனுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை இப்பொழுது அபகரிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே புகுந்து கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இதை கடுமையாக அவர்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே மத்திய பாஜக அரசாங்கம் இது போன்ற குறுக்கு வழியில் சட்டங்களை ஏற்றி இஸ்லாமியர்களை சொத்துக்களை அவர்கள் திருட முற்பட்டால் மிகப்பெரிய எழுச்சியை இஸ்லாமிய மக்களிடத்தில் இருந்து அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.